முதலாளி. என்னன்னு? எதுக்கு நட்ராயா எங்களை தனியா கூட்டிட்டு வந்த? முதலாளியே, அந்த புள்ள மயிலு போதையில உளறிச்சு. அந்த வீடியோவை பத்தி தானே நீங்க அங்க சொல்ல போனீங்க. ஆமா நட்ராயா, அத சொன்னாதானே அவ சுயரூபம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இல்லைங்க முதலாளி. நீங்க மட்டும் அதை அங்க சொல்லி இருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நீங்களே தடுத்து நிறுத்தின மாதிரி ஆயிருக்குங்க. என்னன்னு சொல்றீங்க? ஆமாங்கம்மா, மாப்பிளைக்கு ஏற்கனவே அந்த மயிலு தான் தன்னை காப்பாத்திருக்குமோங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குதுங்க. அது தவிர அவர் மனசுல அந்த புள்ள மயிலு மேல ஒரு வெறுப்பம் இருக்கிறது போலவும் அவர் தோணுதுங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த வீடியோ தான் மாப்பிள்ள பார்த்தாருன்னா மயில அவரை காதலிக்கலாங்கிறது உறுதியாயிருங்க. அதுக்கப்புறம் மயிலத்தான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவர் ஒத்த கால்ல நின்னாருன்னா, ஐயா, மது மாப்பிள்ள உயிரை காப்பாத்தி கொடுத்துச்சுங்கிற ஒரு நன்றி கடனுக்காகத்தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க சம்மதிச்சிங்க ஐயா. இப்ப அதே நன்றிக்காக மாப்பிள்ளை மயிலத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு புடிவாதம் பிடிச்சாருன்னு வைங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துரு. ஆனா மயில் ஜீவாவை காப்பாத்தலையே, நம்ம மது தானே ஜீவாவை காப்பாத்தினா. ஆனா மாப்பிள்ள அதை நம்பலையே முதலாளி. இந்த நிலைமையில மயில தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயமா அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசுல ஒரு குழப்பம் வந்துராது. அதே காரணத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவர் திரும்பவும் பிடிவாதம் பிடிப்பாரு. சரி, புள்ள விருப்பத்துக்காக நீங்களும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. இருந்தாலும் அது உங்க அந்தஸ்துக்கு சரி வருமா முதலாளி? யோசிச்சு பாருங்க. என் மகளையே உங்க மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறத நினைச்சு எனக்கு மனசெல்லாம் ரொம்ப உறுத்தல தாங்க இருக்கு. திரும்பவும் சூழ்நிலை காரணமா முதலாளி உங்க அந்தஸ்தை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியதா இருக்கேன்னு என் மனசெல்லாம் கடந்து கொமஞ்சுகிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க கோமதி வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணணுங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிருங்களே முதலாளி. இப்ப என்னதான் நீ சொல்ல வர? அப்படி கேளுங்க முதலாளி. அந்த வீடியோ விஷயத்தை பத்தி நீங்களும் எதுவும் பேசாதீங்க. அந்த புள்ள மயிலையும் எதுவும் பேச விடாதீங்க. அந்த குருமூர்த்தி என்ன சொன்னாலும் அந்த சாட்சியத்தை மட்டும்தான் நான் முழுசா நம்புறேன்னு அங்க ஒரே போடா போட்டு இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. சரி நட்ராயா, அப்படியே பண்ணிடலாம். வா உள்ள போலாம். நீ இன்னும் போகலையா? போக மாட்டேன் சார். என்ன பத்தி தப்பு தப்பா பேசுனீங்கல்ல, ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். காரணம் தெரியாம நான் போகிறதா இல்ல. காரணம் தானே தெரியணும். எனக்கு உங்க குடும்பத்தை சுத்தமா பிடிக்கல. உங்க வீட்டுல எல்லாருமே தப்பா இருக்கீங்க. வேணாம் சார், நீங்க எல்லை மீறி பேசுறீங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா உங்க பேராசைக்கு எல்லையே இல்லையே. இப்பதான் உன் சின்ன அக்கா கோயில்ல பேசுனதை கேட்டுட்டு வரேன். அவ கோடீஸ்வர பையனை பார்த்துதான் கல்யாணம் பண்ணிப்பாளாம். அவளுக்கு மட்டும் இல்ல, உங்க 3 பேருக்குமே அதான் லட்சியமா. பணக்கார பையனை பார்த்து கட்டிக்குங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உங்க அம்மா தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களாம். இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க. யாருக்கிட்ட முதலாளி கிட்ட என்ன திமிரு இருந்துச்சுன்னா குரல வசதி பேசுவேன். யார் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. யாரு தப்பா பேசுனது? முதலாளி சொன்ன ஒவ்வொன்னு அவரு வார்த்தை கிடையாது. அக்கா இருக்கிறாள் கயலு, அவ சொன்ன வார்த்தை. உன்னோட கோவத்தை எல்லாம் போய் அவகிட்ட காட்டு. விட்டு போட்டு முதலாளிய நீ அவமானப்படுத்துற மாதிரி பேசுன தொலைச்சிருக்க உன்னைய. விடு நட்ராயா,
சாக்கடை மேல கல்லெறிஞ்சா நம்ம மேலதான் தெரிக்கும். இவ பேச்ச இதோட விட்டுருவோம். ஜீவா, நான் முதல்ல சொன்னதுதான். இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம். நாளைக்கு ஜவுளியும் நகையும் வாங்க போறோம். நாளானைக்கு முகூர்த்தம். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவேன்னு நான் நம்புறேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா சார்? ஏன் மாத்திக்கணும்? இவனோட முட்டாள்தனமான நம்பிக்கை, நீ உண்மை மாதிரி சொல்ற பொய், இது ரெண்டையுமே நான் நம்ப மாட்டேன். இந்த குருமூர்த்தியோட சாட்சியே எது உண்மைன்னு எனக்கு புரிய வச்சிருச்சு. இனிமே நீ பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. மதுவுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம். நீ தலைகில நின்னாலும் தடுக்கவே முடியாது. இதுதான் உங்க முடிவுனா நான் ஏன் முடிவையும் சொல்லிடுறேன் சார். சாட்சியை வச்சு சத்தியத்தை என்னைக்குமே அழிக்க முடியாது சார். இந்த கல்யாணத்துக்காக நீங்க என்ன ஏற்பாடு வேணாலும் செய்யுங்க. தாலி கட்டுற நேரத்துக்குள்ள நான் தான் ஜீவா சாரை காப்பாத்தினேன்னு நான் நிரூபிக்கிறேன். என்ன என்கிட்ட சவால் விடுறியா? சவாலோ சபதமோ நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி சார். ஏன் பக்கம் தான் உண்மை இருக்குங்கிறத நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். இந்த உலகத்துல சாமி இருக்கிறது உண்மைனா, அதுக்கு சக்தி இருக்குங்கிறது உண்மைனா, கண்டிப்பா இது நடக்கும் சார். மயிலு மயிலு, என்னடி யோசனை? நான் கட்டையால அடிச்சத குருமூர்த்தி நல்லாவே பார்த்தாரடி. ஆனா மதுதான் அடிச்சான்னு அவர் ஏன் மாத்தி போய் பேசணும்? அதனால அவருக்கு என்ன லாபம்? நாட்ராயன் அவரையும் வேலைக்கு வாங்கிருப்பாரு. அடி வாங்கினாலே அடிச்சது நீ இல்ல மதுதான்னு சாட்சி சொல்லிட்டாரு. அத மீறி நீ எப்படி நெசத்தை நிரூபிக்க போற? தெரியலடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பிரச்சனை உன் குழப்பத்தோட முடிஞ்சிட்டா பரவாயில்லையே. நீ செஞ்ச வேலையால மலரக்கா வாழ்க்கையும் சிக்கலாயிடுமோன்னு எனக்கு தோணுது. என்னடி சொல்ற? எப்ப பார்த்தாலும் மலரக்கா நல்லா இருக்கணும், மலரக்கா நல்லா இருக்கணும்னு மந்திர மாதிரி சொல்லிட்டு இருப்ப. அதுக்காக தான் ஜீவா சாரை விட்டு விலகி விலகி வர போன. ஆனா இப்போ அத மறந்துட்டு உண்மையை வர சொல்லிட்டியே. நாட்ராயனை முன்னால வச்சுக்கிட்டே மது பொய் சொல்லிட்டான்னு ஆவேசமா பேசிட்டு வந்துட்ட. அந்த கோவத்தெல்லாம் அவரும் அவர் பொண்ணுங்களும் மலரக்கா மேலதானே காட்டுவாங்க. உன்னை பழி வாங்கணும்னு மலரக்காவை வாழ வெட்டியா வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீ என்னடி பண்ணுவ? ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? கோபி மாமா அந்த மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டாரு. அடப்போடி இவளே, உன் கோபி மாமா ஒன்னும் மலரக்காக்கு ஆதரவா இல்லையா. அந்த வீட்டுல எல்லாருமே சேர்ந்துகிட்டு மலரக்காவை அவமானப்படுத்துறாங்களாம், வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்களாம். உன் மாமா எதையும் பார்க்காத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்காராம். ஊர்ல எல்லாரும் இப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னால இதை நம்பவே முடியலடி. அக்கா அங்க சந்தோஷமா இருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மாமா அக்கா மேல இவ்ளோ பிரியமா இருந்தோம், இதெல்லாம் எப்படி நடக்குது? தனியா இருக்கிறப்போ அவர் அன்பாவும் பிரியமாவும் தான் இருக்காரு போல. ஆனா எல்லாரும் கூடி நின்னு மட்டம் தட்டுறப்போ உங்க மாமா வாயே திறக்க மாட்டாராம்.
அம்மா கிட்ட கூட இதெல்லாம் சொல்ல முடியாம மலரக்கா மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்காங்களாம். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அடி வயிறு கலங்குதுடி. ஏற்கனவே அங்க அக்கா பிரச்சனைல இருக்கிறதா சொல்ற. இப்ப நான் பேசுற பேச்செல்லாம் அவ தலையில தானே விடியும். என் அவசரத்தால நானே அக்கா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டேனா? அது நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு நாளா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுமா? அக்காவோட சந்தோஷத்துக்கு நானே எமன் ஆயிட்டேனா? அக்கா மாமா வராங்கடி. மயிலு, அக்கா எப்போ வந்த மயிலு? இன்னைக்குதான் மாமா வந்த. எப்படி இருக்க மயிலு? ஆமா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என்ன விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்க்கா. நீ அந்த வீட்ல எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். போய் சொல்லாதக்கா. தன்மானத்தை இழந்துட்டு உன்னால எப்படிக்கா அங்க சந்தோஷமா வாழ முடியும்? என்னக்கா பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த வீட்ல தினம் தினம் அவமானப்படுறியா? மருமகன்ற மதிப்பே இல்லாம எல்லாரும் உன்ன வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறாங்களா? இதெல்லாம் கேட்கும் போது என் உசிரே போயிடுச்சுக்கா. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரு கண்டதையும் சொல்லி உன்னை இப்படி குழப்பினது? நான் தான்க்கா. இவ ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ ஏண்டி இந்த வேலையெல்லாம் செஞ்ச? நானும் உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரிதான்க்கா. புகுந்த வீட்டுல நீ படுற வேதனைய பத்தி ஊரே பேசுறப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா? அதான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். மயில, ஊர் பேசினத வச்சு இவ பெருசா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டா. வீட்டு வேலை, தோட்டத்துல வேலைன்னு அங்க எனக்கு கஷ்டம் இருக்கிறது என்னமோ நெசம்தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லடி. சும்மா மலுப்பாதக்கா. கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் நாமளும் மனுஷங்க தான். நமக்கும் தன்மானமும் சுய கௌரவமும் இருக்கு. இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லக்கா. அடங்கி போறதுக்கும் ஒரு அளவு இருக்குக்கா. கோவப்படாத மயிலு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதா செய்யும். எதுக்கா சின்ன பிரச்சனை? மான மரியாதைய தொலைச்சிட்டு வாழ்றதா? அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதை விட நீ வாழ வெட்டியாவே இருந்துட்டு போயிடலாம்க்கா. மயிலு, என்ன பேசுற நீ? வாழ வெட்டியை அனுப்பி வைக்கிறதுக்கா இவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ண? அதேதான் மாமா நானும் கேக்குறேன். என் அக்காவை கஷ்டப்படுத்தவா நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இவளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா மாமா? உங்க பொண்டாட்டி உங்க கண்ணு முன்னாடி அவமானப்படுறப்ப உங்களுக்கு வலிக்கலையா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்க வீட்ல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா மாமா? யாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களால வேடிக்கை பார்க்க எப்படி மாமா முடியுது? மயிலு, நீ சும்மா இருக்கா? நல்லபடியா வாழணும் தான் அக்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். தினம் தினம் உங்களால அசிங்கப்படுறதுக்காக இல்ல. எங்க அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது உசரிய விட்டுருவாங்க மாமா. எங்க அம்மா
எங்களுக்காக பெருசா சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. தன்மானதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய சொத்து மாமா. உங்களுக்காக தான் அதையும் விட்டு கொடுத்துட்டு எங்க அக்கா இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்திருக்கா. பதிலுக்கு எங்க அக்காக்காக நீங்க பேசணுமா இல்லையா? ஏன் நீங்க பேசாம ஊமையா இருக்கீங்க? மயிலு, நான் பேசுறதோ சண்டை போடுறதோ பெரிய விஷயம் இல்ல. வீட்டுல நடக்கிறத பத்தி நீ கேள்விப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு நெசந்தான். அதுக்காக நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சா இவளுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். உள்ள வந்ததுமே புருஷனை மாத்திட்டான்னு இவ்வளவுதான் எல்லாரும் நோகடிப்பாங்க. இதுக்கு என்னதான் மாமா முடிவு? பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லைன்னா அந்த வீட்டுல உங்களுக்கும் மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். என் அக்காவை கேவலப்படுத்துறது மூலமா மறைமுகமா அவங்க உங்களையும் தான் அசிங்கப்படுத்துறாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கணும்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா மாமா? என்ன என்னதான் பண்ண சொல்ற? இந்த தொல்லையே வேணான்னு வீட்டை விட்டு வெளில வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்பவும் குடும்பத்தை பிரிச்சிட்டான்னு இவளுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஊர் உலகத்துல எல்லாம் நல்ல பேர் வாங்குறதுக்காக நரகத்துல வாழ முடியாது மாமா. அக்கா படுற கஷ்டத்தை கேட்கும் போது என்னாலேயே தாங்க முடியல. நேர்ல பாக்குற நீங்க எப்படி மாமா கல்லு மாதிரி நிக்கிறீங்க? மாமா, ஒண்ணு நீங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கணும், இல்லனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரணும். இது எதையுமே செய்யாம இருக்கிறது எனக்கு சரியா படல மாமா. உன் கோபம் நியாயம்தான் மயிலு. ஆனா நான் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு நீங்க ஒரு தொழிலோ வேலையோ வருமானமோ இல்ல. வெளியில வந்தா பொழப்புக்கு என்ன பண்றது? கொஞ்ச நாள் அங்கேயே ஒட்டிட்டா சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கு கிடைச்சிரும். அதை வச்சுக்கிட்டு நாங்க மேல வந்துருவோம். மாமா, சொத்துக்காக அமைதியா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சொத்தை விட மானத்தோட வாழ்றதுதான் மாமா பெருசு. அதை காப்பாத்துறதுக்காக உசிரியே கொடுக்கலாம். ஆனா எதுக்காகவும் மானத்தை இழந்துடக்கூடாது. சொத்தை தூக்கி போட்டுட்டு வந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க மாமா? உங்களுக்கு என்ன வாழ்க்கையே இல்லாம போயிடுமா? வாழ்க்கையும் சந்தோஷமும் பணத்திலையும் வசதியிலையும் இல்ல மாமா, மனசுல இருக்கு. நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க தான், ஏழைங்க தான். ஆனா எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நீங்க வெளியில வந்தா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மாமா. நிறுத்து மயில. சொத்துக்காக இல்ல, கெட்ட பேரு வந்துரும்ன்றதுக்காக இல்ல, புகுந்த வீட்டை பிரிக்கிறத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இவரோட விருப்பமும் அதுதான். உன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நானும் நினைக்கலக்கா. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சந்தோஷம். அதுக்காக ஒருத்தரை எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட முடியும்? இவரோட பிரியத்துக்காக எவ்வளவு நாள் வேணாலும் கஷ்டப்படலாண்டி. அக்கா, புருஷன் பிரியமா இருக்கிறது முக்கியம் தான்க்கா. ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நீ அசிங்கப்படுறப்ப உனக்கு அவரு ஆதரவா நிக்கணும். அவமானத்தால நீ கூனி குறுகி போறப்ப நீ கவலைப்படாதமா, உனக்கு நான் இருக்கேன், உன்னை என்னைக்குமே விட்டு கொடுத்துட மாட்டேன்னு தைரியம் சொல்லணும். சொத்துக்காக சொரணை இல்லாம நிக்கிறது ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு இல்லக்கா. ஏங்கா நிறுத்திட்ட? அடி. நீ அடிச்சாலும் திட்டினாலும் நான் பேச வேண்டியத பேசிதான் ஆகணும். நீ சந்தோஷமா வாழணும் தாங்கா நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் வரப்ப நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லனா என்னால ஏத்துக்கவே முடியலக்கா. மயிலு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல மயிலு. நாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்?
உனக்கு வந்த பிரச்சனைக்கும் எங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? அதை விடுங்க மாமா. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அக்காவை வீட்டை விட்டு விரட்டணும்னு உங்க அப்பாவோ மத்தவங்களும் முடிவெடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க என் அக்காவை கை விட்டுருவீங்களா?